என்னதான் சமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னாலுமே ஒரு சில நாள் நமக்கும் டயர்ட் ஆகத்தானங்க செய்யும். கிச்சனில் போய் இப்போ சமைக்கணுமா டயர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கத்தானங்க செய்யும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் எனக்கு அன்றைக்கி. என் விவேன் கிட்ட போய் கறிவேப்பிலை உரிச்சிட்டு வா நான் அம்மா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் கார்டனில் போய் கறிவேப்பிலையோடு சேர்த்து ஒரு ரோஸையும் பிடிச்சிட்டு வந்தான் என்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொன்னான். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எனர்ஜி தானாகவே வந்துருச்சு. உடனே பூ எடுத்து தலையில் வச்சுட்டு டடன்னு எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி ப்ரான் வீட்டில் இருந்துச்சு. சரி ஓகே, சப்பாத்தி அண்ட் ப்ரான் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த டைம் நான் ப்ரான் கிரேவியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இன்னும் நண்டு கிரேவியில் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா குழம்பு மாதிரி வைப்போம். இது வந்துட்டு நான் தேங்காய் பால் ஊற்றல, கொஞ்சம் ட்ரையாக விட்டுருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி சீ ஃபுட்டுக்கு கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டிங்கன்னா வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கிரேவி மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சுண்டை விட்டு இறக்கியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் சைட் பை சைடு வந்து கேரட் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தாரு. நான் தேய்ச்சி கொடுத்தேன். அவர் சப்பாத்தியும் போட்டு எடுத்து கொடுத்துட்டாரு. அவ்வளோதாங்க, நைட் டின்னர் சூப்பராக முடிஞ்சிச்சு. பாய்.